ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். மாயம்மா கபீரை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. கபீர் ஜெஹராலா மாதிரி திரும்ப வந்திக்கான். அப்புறம் ஜெஹரால் யாரை கடிச்சாலும் சரி அவங்கள தண்டை பிடின 24 ஹவர்ஸ்க்கு வச்சுக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கபீர் அவனை பழி வாங்க தான் ஜெஹராலா மாறிக்கான். இன்னும் அவன் தான் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் அவன்கிட்ட பிடியில் வச்சுக்கான். இதை கேட்டு எல்லாரும் ஷோக்காகி பார்க்குதுவோ. அவள் ரோஷினியும் வந்து முடியாமல் அந்த பெயினோடையே ஓடி வாரா. அவள் ஒரு டெலிஃபோன் போட்டிருந்ததும் அதுக்குள்ளே போய்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு கால் பண்ணுறா. பார்த்தா அவளை ஃபாலோ பண்ணிட்டு அதுங்கெல்லாம் வருது. இதுக்கு முன்னால் கபீர் தனியாயினான். இப்போ அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்குது, ஜெஹராலுடைய கூட்டம் அப்படின்னு மாயமாக சொல்கிறாங்க. அவள் பாட்டியும் அப்போ இந்த ஜெஹராலெல்லாம் தள்ளி வைக்கிறதுக்காக ஏதோ ப்ரொடெக்ஷன் பவுடர் ரெடி பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமாம்மா உங்ககிட்ட ஒப்புவிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிச்சன்லேக்கு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு பேபி போகிறாங்க. அப்போ மாயம்மாவும் இல்லை வேணாம் நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் ஒன்றாவே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. அவள் ரோஷினியும் கால் பண்ணி மாயமா அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே பார்த்தா அந்த அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததெல்லாம் வந்து போட்டு அந்த கிளாஸை அடித்து வருது. அவளும் பயந்து போய்த்துக்கா. அப்போ மாயமாவும் டென்ஷனாக வந்து அமன் அமன் அந்த ஜெஹரால் கூட்டம் ரோஷினியை தாக்கிக்காங்க. இப்போ அவன் எனக்கு கால் பண்ணான், இப்போ கால் கட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக சொல்கிறாங்க. அவனும் ரோஷினி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் ரோஷினியும் அதுக்குள்ளே இருந்து பயந்து நடுங்கிட்டீக்கா. அதுங்களும் கண்டினியூவாக தட்டிக்கிட்டே இருக்குதுங்க. அவன் அவனும் வெளியில் போகிறான் ரோஷினியை காப்பாற்றுறதுக்காக. அப்போ எல்லாரும் போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ண பார்க்குதோ. அவன் வெளியால் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அவன் திரும்பி பார்த்தா அதுங்க அவன்கிட்ட வருது. அது உடனே அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதுங்களை தூக்கி வீசிடுறான். அப்போ எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடுது. அப்போ அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனோட காரை வர வச்சிடுறான். அப்போ மாயமா ரோஷினி பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபோன் பூத்துலேருந்து கால் பண்ணான் அப்படின்னு சொன்னது அவன்கிட்ட மைண்டுக்குள்ளே வருது. உடனே ஓடி போய்ட்டு காரில் ஏறுறான். இங்கே ரோஷினியை பார்த்தா பயந்துக்கிட்டீக்கா அதுங்க உடைச்சிட்டு உள்ளே வந்துடும் போல். அவள் கரெக்டாக அவனும் என்ட்ரி கொடுக்குறான். அப்போ அவனும் அதுங்கெல்லாம் அதை சுற்றி இருக்கிறத பார்த்தவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த டெலிஃபோன் பூத்தையே தூக்கிடுறான். ரோஷினியும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஷாக் ஆகி பார்க்குறா. அவள் தான் அவனை பார்க்குறா. பார்த்தவனுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதி ஆகிக்குது. அப்போ ரோஷினியும் அதுக்கு உள்ளே இருந்தவன் அது நீண்டு விண்ண போகிறான். அப்போ அவன் கரெக்டாக பிடிச்சிடுறான். அப்போ அதுங்களும் ரோஷினியை பிடிக்கிறதுக்காக பாஞ்சி பாஞ்சி நிற்கிதுங்க. அப்போ ரோஷினியும் அவனையே பார்த்துட்டிக்கா அவளால் முடியலை அதை பிடிச்சிட்டே இருக்கிறதுக்கு. அப்போ அவனும் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த அதுங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரோஷினி கீழே விலை முன்னாலேயே அவளை பிடிச்சிடுறான். அந்த டெலிஃபோன் பூத் நொறுங்கிடுறு. ரோஷினியும் ஸ்னோவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவனும் அவளை தூக்கிக்கிட்டு கார்கிட்ட போகிறான். இங்கே பார்த்தா வீட்டை சுற்றி அதுங்க விண்டோ அதெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுது. அவள் மாயமா அதை பார்த்துட்டு ஓடி வராங்க. அப்போ அதுங்களும் ஆல்மோஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணிடுறு. அப்போ மாயமா செஞ்சு வச்சு அந்த பொடியை எடுத்து அதுங்க மேலே அடிக்கிறாங்க. அது பட்டதும் அதுங்களும் போய்த்து விழுந்துடுறு. அப்போ மாயமாவும் சாயமா ஃபாஸ்ட்டாக அந்த டோரை மூடுங்க அப்படின்னு சொன்னதும் அதுங்களும் மூடுதுவோ. அப்போ பாட்டியும் ஓடி வந்து அமன் காரில் வந்துட்டிக்கான். நாம் இந்த ஜெஹரால் கூட்டத்தை தடுக்கணும். அவள் தான் அமன் ரோஷினியால் உள்ளே வர முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ மாயமாவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலை சாரா கிட்ட கொடுத்தவங்க நீங்கள் 2 பேரும் எல்லா ஜன்னல்லையும் டோர்லேயும் இதை தூவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டியை பார்த்து அம்மா நானும் நீங்களும் அமனுக்காக நம்ம டோரை ஓப்பன் பண்ணியே வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டியும் சரின்னு சொன்னதும் 2 பேரும் டோர் சைடாக போகுதுங்க. அவனும் காரை வந்து அவனோட வீட்டுக்கிட்டே ஸ்டாப் பண்ணுறான். அப்போ ரோஷினி வந்து எமோஷ்னல் ஆகி பார்த்துக்கிட்டீக்கா. அவளோட மைண்டுக்குள்ளே அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுனா வருது. அவனும் அவனோட கையை பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு இழுக்கிறான். அப்போ மைண்டுக்குள்ளே அவன் வீட்டை விட்டு கையை பிடிச்சி தள்ளி விட்டது தான் ஞாபகம் வருது. அதெல்லாம் நினச்சி அவன் எமோஷ்னல் ஆகி பார்த்துட்டு இருந்தவன் அவளோட கையை பார்க்க அமன் பிடிச்சிட்டிக்கான். அப்போ அவனும் அவள் பார்த்துட்டிக்கான்னு தெரிஞ்ச உடனே கையை எடுத்துடுறான். அவள் பார்த்து அதுங்க எல்லாம் ரோஷினியும் அமன்கிட்டையும் வருது.
அப்போ மாயம்மாவும் பாட்டியும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் ஃபாஸ்டா ரோஷினியை கூட்டிட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் என்னன்னா சுற்றி கிட்டி வாரதெல்லாம் பார்த்துக்கிட்டிக்கான். அப்போ பாட்டியும் அவன் ஃபாஸ்டா வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அவனும் அவளை உடனே தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வரான். அப்போ அதுங்களும் கிட்டே வர வர மாயம்மா தூக்கி அந்த பொடியை அது மேலே வீசுகிறாங்க. அது உடனே டோரை க்ளோஸ் பண்ணிடுதுவோ. அப்போ ரோஷினி வந்து அவனையே பார்த்துக்கிட்டே வரான். அப்போ அவனும் தூக்கிட்டே வந்தவன் அப்படியே அவளை இறக்கி விட்றான் ஸ்லோவாக. அப்போ அவளும் அவனையே கண்ணெடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ அவனும் அவளையே பார்த்துட்டு அப்படியே அவன் செஸ்ட்டில் கை வச்சுக்கிறத பார்க்குறான். அது ரோஷினியும் கை எடுத்துடுறா. அவள் 2 பேரும் ரொம்ப எமோஷனல் ஆகி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்குதுவோ. அவள் ரோஷினி வந்ததுன்னு பாட்டி ரொம்ப ஹெவியாகி அவளை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா படுத்து கிடந்ததுன்னா மூச்சிடுறது. அவள் குட்டியும் எங்கேயும் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அப்போ அந்த ஏஞ்சல் வந்து மிஸ்டர் குட்டி இந்த ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்குது. அப்போ குட்டியும் இந்த ஹீரோயின் தான் என்ன ரோஷினி சித்தி அப்படின்னு சொல்கிறான். ரோஷினி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதால எல்லாரும் ஹெப்பியாக அவளை ஹக் பண்ணிக்கிடுதுவோ. அவனும் அது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகியே பார்த்துட்டீங்க. அவள் குட்டியை தூக்கி கிஸ் பண்ணிக்கிறா. இங்கே பார்த்தா வெளியால் சுற்றிக்கிட்டதெல்லாம் அவளுக்கு டோரை உடைச்சிட்டு வந்துடுறு. அப்போ அவனும் ரோஷினியும் ஒருத்தர் பார்த்துட்டீங்க சொல்ல அந்த ஏஞ்சல் என்னன்னா ரோஷினிக்கு கிஸ் பண்ணுது. ரோஷினிக்கு அது சென்ஸ் ஆகினதும் அவனை தான் பார்க்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு பின்னால் சுற்றி வர அதுங்க நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தா அது என்னன்னா அவங்கள சுற்றி வர ரவுண்ட் அவுட் பண்ணிடுறு. அது எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்குதுவோ. அதுக்கப்புறம் பார்த்தா அதுங்க என்ன கிட்ட வந்தது அப்படியே மறைஞ்சி புகையா போய்த்துடுறு. அவள் பாட்டியும் திடீர்னு ஜெராக்ஸ்னா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கபீர் சொல்கிற மாதிரி தான் நடந்துப்பாங்க. அப்போ கபீர் ஒருவேளை அம்மனை பழி வாங்கணும்னு நினைக்கிறான்னா அப்படின்னா இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு பாட்டி கன்ஃபியூஸ்டாகி கேட்குறாங்க. அப்போ மாயம்மாவும் ஆனால் கபீர் ஏன் இங்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஷினி கபீரை ஹாஸ்பிட்டலில் கண்டதால அவளும் கபீர் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா. அவன் என்ன ஃபாலோ பண்ணான் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட அவனும் ஹாஸ்பிட்டலில் நீ என்ன பண்ண அப்படி கடுப்பாக கேட்குறான். அப்போ ரோஷினியும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறா ஸ்டெக் ஆகி. அப்போ அவனும் அவளையே பார்த்துக்கிட்டிக்க அவனும் அது நான் அம்மாக்காகத்தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அவள் பார்த்து அவனுக்கு கால் வந்ததும் அதை ஆன்சர் பண்ணுறான். ஹலோ அப்படின்னு அவன் சொன்னா அங்கால ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு கபீர் கேட்குறான். அவனும் கபீர் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு எல்லாரும் ஷோக் ஆகுதுவோ. பரவாயில்லையே வெதரை நீ இன்னும் மறக்கலையே ரொம்ப சந்தோஷம். ஆனால் அம்மாவை மறந்துட்டியே அப்படின்னு அவங்க கிட்டே இருந்துக்கிட்டே சொல்கிறான். அதை கேட்டு அம்மன் கடுப்பாகிறான். நீங்கள் எல்லாரும் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் தனியாக விடுது நீங்கள் எப்படி வீட்டில் இருக்கீங்க? இது நல்லதுக்கு இல்லையே. இது நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கையை வைக்கிறான். அவள் பார்த்தா அவங்க தனியாக இப்படி தலையை ஆட்டுறாங்க. ஸோ அவங்க கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க போல். ரொம்ப பாவம் தனியாக வேற இருக்காங்க, பலவீனமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் அம்மாவுக்கு என்ன ஆகும்னு தெரியல. அதை கேட்டு அம்மனும் ஷாக் ஆகிறான். அப்போ பாட்டியும் யார் ஃபோன் பண்ண அம்மன்? அதுக்கு அம்மன் கபீர் அம்மா கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லுறான். இது கேட்டு எல்லாரும் ஷோக் ஆகுதுவோ. அவள் அம்மனும் நான் இப்போவே அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அம்மன் கபீர் இப்போ உனக்கு எதிராக கண்டிப்பாக வலையை விரிச்சுப்பான். இப்போ நீ அங்கே போகிறேன்னா நிச்சயம் நீ அவன் வலையில மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நான் எப்படியாவது அங்கே போய் நான் என் அம்மாவை காப்பாற்றி ஆகணும், நான் அங்கே போய் ஆகணும் அப்படின்னு அம்மன் சொல்கிறான். நானும் உங்கள் கூட வரேன். கபீர் அங்கே இன்னும் எல்லாரையும் செஹரெல்லாம் மாற்றிட்டான். உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படும், நானும் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் என் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். யார்ட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறான். அவங்க ஹாஸ்பிட்டலில் என்னால் தானே இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும் என்னால் தான் வருவாங்க, நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல்கிறா. அவள் அம்மனும் நான் அங்கே போயிட்டேன்னா நான் இங்கே இல்லாமல் என் ஃபேமிலிக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ மாயமாவும் அம்மன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இங்கே ஏதாவது செஹரல் வந்துச்சுன்னா அதான் நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிடுறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் யாரும் இல்லாமல் இருந்ததும் அவனும் எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கபீர் எல்லாரையும் செஹராலாக மாற்றிட்டான். மாயமா இப்போ எல்லாரும் கபீர்ட பிடியில் இருக்கிறதா சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இப்போ செஹரால்ட ஆர்மியே அவன் கூட இருக்குது.
அவன் சொல்கிறத கேட்டு அவனும் ரோஷினி நான் எப்படியாவது நான் என் அம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் அம்மனும் ஏதோ இருந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக அந்த சைட்டாக போகுதுவோ என்ன இருக்குதுன்னு பார்க்க. அப்போ பார்த்தா அங்கே ஒரு வயசானவங்க இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு ரோஷினியும் அம்மனும் கிட்டே போயிட்டு அப்போ அம்மனும் பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் அமைதியாக என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேர்ஃபுல்லாக கூட்டி கொண்டு போய் வெளியால் விட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய்ட்டு பார்க்க சொல்ல பார்த்தா கிளாஸில் ஃபுல்லாக அதுங்க நிற்கிது. அதை பார்த்துட்டு அம்மனும் ரோஷினியும் ஒழிஞ்சிட்டுதுவோ. அவள் மாயமாக வந்து சார் ஃபாஸ்ட்டாக இந்த விண்டோவை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இது வளைய வைக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மனும் ரோஷினியும் சேர்ந்து பர்வீனை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வலையால் நம்ம சேல் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எந்த ஜெஹராலையும் இந்த வலையை தாண்டி வீட்டுக்கு வரவே முடியாது. அது கேட்டு எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ ரோஷினியும் டென்ஷனாகவே அம்மா அதே ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்மனும் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். அது எப்படி எனக்கு தெரியும்னா ஒப்வியஸான விஷயம்தான் கபீர் அங்க அப்படின்னு சொல்ல வர அதுக்குள்ளே அம்மனும் எல்லா ஜெஹராலையும் ஒரு இடத்துல வச்சுக்கான். ஸோ நம்ம அப்படின்னு ரோஷினி நினைக்கிற அதுக்குள்ளே அம்மனும் நாம் அம்மா கிட்டே போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அம்மா இருக்கிற இடத்துக்கு போகணும்னா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோஷினியும் எல்லா ஜெஹராலையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும், நம்மள ஒருத்தங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், இன்னொருத்தங்க அம்மா கிட்டே போகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனும் நீ அம்மா கிட்டே போ, நான் இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ரோஷினியும் அப்படின்னு சொல்கிறா. அவள் அவன் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த கிளாஸை உடைச்சிடுறான். அவள் பார்த்தா அதுங்களும் அதை நோக்கி போய்த்துக்கிட்டு அப்போ அம்மனும் நீ போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோஷினியும் அங்கே போகிறா. அப்போ அதுங்களும் உடைஞ்ச கிளாஸையே பார்த்துட்டு சொல்ல அம்மனும் பின்னால் போய்த்து நிற்கிறா. அப்போ அதுங்களும் திரும்பி அம்மனையே பார்த்துட்டிக்குது. அவனை துரத்திட்டு வர அவனும் ஓடுறான். அப்போ கபீரும் அம்மாவோட கையை பூச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணலம்மா, உங்களோட அந்த நல்ல பையனை அழிச்சு காட்டுவேன்னு. நான் என் அம்மாவுக்கு கொடுத்த ப்ராமிஸும் மீர் பண்ணா, நான் அவ்வளோ கெட்ட பையன் இல்லைம்மா. ஸோ இப்போ உங்களோட அந்த ரொம்ப நல்ல பையன் உங்கள் கண்ணு முன்னாடியே சாக போகிறான். ஆனால் ஏதோ மிஸ் ஆகுதே என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சவன் அது நீங்கள் இருக்க சொன்னால் வெளியானுங்க யாராவது அம்மனை கொண்டாங்கன்னா அது நல்லா இருக்காது இல்லையா, கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. நீங்கள் எப்போவும் பெஸ்ட்டாக பண்ணுற வேலையை நீங்கள் தான் பண்ணணும். அவனுக்கு நீங்கள் தானே உயிரை கொடுத்தீங்க, இப்போ சாவையும் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க ஜெஹ்ரா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடிக்க போகிறான். அப்போ கரெக்டாக ரோஷினியும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கபீர் அப்படின்னு கத்துறா. அப்போ அவனும் அவளை முறைச்சி பார்க்குறான். அவள் அவனும் போகிறான். அதுங்களும் அவனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருதுங்க. இங்கே பாரு கபீர், ஒருவேளை அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை அட்டிக்கிற அடியில் நீ இந்த பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு அவனை மிரட்டுறா. என்ன பேசுகிற நீ, நான் சும்மா அம்மா கரெல்லாம் கிஸ் பண்ணணும்னு நினச்சேன், இதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, இவ்வளோ வெறுப்பா அப்படின்னு கேட்குறான். அவள் ரோஷினியும் கோவமா நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியாதா என்ன பிரதர் நீ சொந்த ஃபேமிலியை யாராச்சும் அப்படி காய பார்த்தோன்னு நினைப்பாங்களா என்ன அப்படின்னு அவள் கேட்டதும் அவனும் இந்த விஷயம் உனக்கு புரியாது, ஆனால் இது எங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம், இது அம்மா அப்புறம் அண்ணன் தம்பிங்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை, இதில் நீ தலையிடாத. இப்போ அவனும் உன்னை ஏற்றுக்கலை, அம்மாவும் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரோஷினியும் ஆனால் நான் இவங்களை அம்மாவை ஏற்றுக்கிறேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறா. எங்கள் அம்மன் ஒரு ரூமுக்கு போய்க்க டோருக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிறான். அப்போ அதுங்களும் அந்த ரூம்குள்ளேயே பேத்துக்கிட்டிக்குதுங்க. அப்போ ரோஷினி அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லா திங்ஸையும் தூக்குனவன் கபீரை பார்த்து தூக்கி வீசி விட்றா. அவனுக்கு மேலே பட்டு அவனும் அப்படி பெட்டில் போய் விழுந்துடுறான். அப்போ எல்லாம் உள்ளே வந்த உடனே அம்மனும் உடனே வெளியால் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ கபீர் விழுந்து கிடந்தோடனே ரோஷினியும் உடனே அம்மாவோட வீல் சேரை தள்ளிக்கிட்டு வெளியால் ஓடி போகிறா. அப்போ கபீரும் எழும்பி வில்லன்ஸ் லுக்லேயே பார்க்குறான்.